குறள் 531 இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியிற் சோர்வு. விளக்க உரை அகமகிழ்ச்சியினால் ஏற்படும் மறதி. அடங்காத சினத்தினால் ஏற்படும் விளைவை விடத் தீமையானது. குறள் 532 பொச்சாப்பு கொல்லும் புகழை அறிவினை நிச்ச நிரப்புக்கொன் றாங்கு. விளக்க உரை நாளும் தொடர்ந்து வாட்டுகின்ற வறுமை. அறிவை அழிப்பது போல மறதி புகழை அழித்து விடும். குறள் 533 பொச்சாப்பார் கில்லை புகழ்மை யதுவுலக தெப்பானுள்ளோர்க்குந் துணிவு. விளக்க உரை மறதி உடையவர்களுக்கு. மங்காப் புகழ் இல்லை என்பதே அனைத்தும் கற்றுணர்ந்த அறிஞர்களின் முடிவான கருத்தாகும். குறள் 534 அச்ச முடையார் கரனில்லை ஆங்கில்லை பொச்சாப்புடையார்க்கு நன்கு. விளக்க உரை பயத்தினால் நடுங்குகிறவர்களுக்கு தம்மை சுற்றி பாதுகாப்புக்கான அரண் கட்டப்பட்டிருந்தாலும் எந்த பயனுமில்லை. அதை போலவே என்னதான் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் மறதி உடையவர்களுக்கு அந்த நிலையினால் எந்த பயனுமில்லை. குறள் 535 முன்னுற காவா திழுக்கியான் தன்பிழை பின்னூர் இறங்கி விடும். விளக்க உரை முன்கூட்டியே சிந்தித்து தன்னை காத்து கொள்ளத் தவறியவன். துன்பம் வந்தபிறகு தன் பிழையே எண்ணிக் கவலைப்பட நேரிடும். குறள் 536 இழுக்காமை யார்மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அதுவொப்பதில். விளக்க உரை ஒருவரிடம் மறவாமை என்னும் பண்பு தவறாமல் பொருந்தியிருக்குமேயானால். அதைவிட அவருக்கு நன்மை தரக்கூடியது வேறு எதுவும் இருக்க முடியாது. குறள் 537 அரியவென் ராகாத இல்லைபோச் சாவா கருவியாட் போற்றிச் செயின். விளக்க உரை மறதி இல்லாத மனத்தால் எண்ணிச் செய்தால் ஒருவருக்கு செய்ய முடியாதது என்று எதுவும் இல்லை. குறள் 538 புகழ்ந்தவை போற்றிச் செயல்வேண்டின் செய்யா திகழ்ந்தார்க் கெழுமையும் இல். விளக்க உரை புகழுக்குரிய கடமைகளை போற்றிச் செய்திடல் வேண்டும். அப்படிச் செய்யாமல் புறக்கணிக்கப்பவர்களுக்கு வாழ்க்கையில் உயர்வே இல்லை. குறள் 539 இகழ்ச்சியிற் கெட்டாரை உள்ளுக தாந்தம் மகிழ்ச்சியின் மைந்திரும் போழ்து. விளக்க உரை மமதையால் பூரித்துப் போய் கடமைகளை மறந்திருப்பவர்கள். அப்படி மறந்துபோய் அழிந்து போனவர்களை நினைத்து பார்த்து திருந்திக் கொள்ள வேண்டும். குறள் 500